நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. கணவரை கொன்று 7 வருடங்களாக நாடகமாடிய மனைவி. ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்த கணவரை கொல்ல ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த பயங்கரம். கணவர் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து விட்டதாக கூறி பக்கா ஆக்டிங். கணவரை கொன்றுவிட்டு கமுக்கமாக இருந்த ராட்சசி மனைவி 7 வருடங்களுக்கு பின் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? ஆபீஸ்ல இருந்த ஒரு இளைஞரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சில ஆடியோக்கள் வந்திருக்கு. அந்த ஆடியோ இளைஞருக்கு மட்டுமில்லாம அவரோட குடும்பத்துல உள்ள எல்லோருக்குமே பகிரப்பட்டிருக்கு. ஒர்க் பிஸியில இருந்த இளைஞர் ஸ்பாம் ஆடியோ ஏதாவது இருக்கும்னு நினைச்சு அந்த ஆடியோவை ஓபன் பண்ணாம விட்டு இருக்கார். ஆனா அந்த ஆடியோ ரிசீவ் ஆன அடுத்த 10 நிமிஷத்துல அந்த இளைஞருக்கு அவங்க அம்மா, தம்பி, அக்கா கிட்ட இருந்து மாத்தி போன் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பிறகு வாட்ஸ்அப்ல வந்த அந்த ஆடியோவை இளைஞர் ஓபன் பண்ணி கேட்டு இருக்கார். அதுல ஒரு செல்போன் ரெக்கார்டிங் ஆடியோ. அந்த ரெக்கார்டிங் ஆடியோவை கேட்டதும் இளைஞரோட முகமே மாறினதோட பதற்றமாகி இருக்கார். அப்படி அந்த ஆடியோவுல என்ன இருந்துச்சு? அந்த ஆடியோவை கேட்டு இளைஞர் எதுக்காக ஷாக் ஆனார்? 2019 அந்த இளைஞர் கூட பிறந்த அண்ணன் வீரப்பா ஹார்ட் அட்டாக்ல உயிரிழந்துட்டதா நினைச்சு சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவரோட உடலை அடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த சூழல்ல யாருமே நினைச்சு கூட பார்க்காத ஒரு விஷயம்தான் அந்த ஆடியோவுல இருந்திருக்கு. அதை கேட்டுத்தான் இளைஞரும் அவரோட குடும்பமும் அதிர்ச்சியாக இருக்காங்க. வீரப்பா இயற்கையா மரணம் அடையல, அவரோட மனைவி சாந்தாபாய் தான் கொலை பண்ணிருக்காங்கிற விஷயம் மொத்த குடும்பத்தையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. இவ்வளவு வருஷமா வீரப்பா மாரடைப்பால தான் உயிரிழந்தாருன்னு நினைச்சிட்டு இருந்த குடும்பத்துக்கு அந்த ஆடியோவால தான் கடந்த 7 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வந்திருக்கு. அந்த ஆடியோவோட நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன வீரப்பாவின் தம்பி அண்ணி சாந்தாபாய் மேல புகார் கொடுத்திருக்கார். அந்த புகார் அடிப்படையில வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ்காரங்க சாந்தாபாயையும் அந்த ஆடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ண கூலிப்படை கும்பலையும் பிடிச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாங்க. அதுலதான் கடந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி வீரப்பாவுக்கு நடந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. கர்நாடக மாநிலம் கலப்புரையில உள்ள கன்னி கிராமத்தை சேர்ந்த வீரப்பா சாந்தாபாய் தம்பதிக்கு குழந்தை இல்ல. இதுக்கு நடுவுல சாந்தாபாய்க்கு அதே கிராமத்தை சேர்ந்த நபரோட பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. வீரப்பா வேலைக்கு போன நேரம் பார்த்து காதலனை அடிக்கடி வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க சாந்தாபாய். இத பார்த்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்க வீரப்பா கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயத்தை கேட்டு கடுப்பான வீரப்பா தன்னோட மனைவிய கண்டிச்சிருக்காரு. ஆனா அதுக்கப்புறமும் சாந்தாபாய் தன்னோட தகாத உறவை கைவிடாம தொடர்ந்துட்டே இருந்திருக்காங்க. இவ்வளவு சொல்லியும் திருந்தாம உன் இஷ்டத்துக்கு பண்றியான்னு வீரப்பா மனைவி சாந்தாபாயை அடிச்சிருக்கார். இனிமே நீ வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னதோட சாந்தாபாயோட செல்போனையும் வாங்கி வச்சுக்கிட்டாரு வீரப்பா. இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிச்சதால கடுப்பான சாந்தாபாய் தன்னோட காதலன் கூட சேர்ந்து கணவனை கொல்ல பிளான் பண்ணி இருக்காங்க. இதுக்காக 2 பேரும் கூட்டு சேர்ந்து கூலிப்படைக்கு வீரப்பா கதையை முடிக்க கச்சிதமா திட்டம் போட்டு இருக்காங்க. பிளான் படி சம்பவத்தன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு காதலன் கூலிப்படையை சேர்ந்த 4 பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். காதலன் கதவை லைட்டா தட்டுனதுமே சுதாரிச்சுக்கிட்ட சாந்தாபாய் மெதுவா போய் கதவை திறந்து விட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காதலன் கூலிப்படையை சேர்ந்த 4 பேரும் சேர்ந்து ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த வீரப்பாவோட கை கால்களை இறுக்கமா பிடிச்சிருக்காங்க. சாந்தாபாயோட கள்ளக்காதலன் வீட்டுல இருந்த தலையணையை எடுத்து வீரப்பாவோட முகத்துல அமுக்கி துடிக்க கொண்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கட்டிலுக்கு பக்கத்திலேயே நின்னு சாந்தாபாய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மறுநாள் காலையில மாமியாருக்கு போன் பண்ண சாந்தாபாய் உங்க மகன் தூக்கத்திலேயே மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டாருன்னு சொல்லி ஆக்டிங் பண்ணி எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு வீரப்பாவோட உடலையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. கணவனை கொலை செஞ்சுட்டு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம கடந்த 7 வருடங்களா சகஜமா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க சாந்தாபாய்.
கணவன் வீரப்பாவை கொலை பண்ண போது கூலிப்படைக்கிட்ட பேசின தொகையை சாந்தாபாய் இப்ப வரைக்கும் தராம இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனால ஆத்திரமடைஞ்ச கூலிப்படை கும்பல் சாந்தாபாய் கிட்ட பேசும்போது ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை வீரப்பாவோட தம்பி உட்பட உறவினர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கு. அந்த ஆடியோக்களால தான் சாந்தாபாய் கடந்த 7 வருஷத்துக்கு அப்புறம் சிக்கி இருக்காங்க. சாந்தாபாயோட வாக்குமூலத்துல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லவே சாந்தாபாய் உட்பட 4 பேரை கைது செஞ்ச போலீஸ் அவங்கள நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. வீட்டின் அருகே உள்ள சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த கணவன் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து இளைஞரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பி ஓடிய இருவர். சிசிடிவி காட்சிகளில் பதிவான கொலையாளிகளின் முகம். கணவனின் கொலையில் மனைவிக்கும் தொடர்பு இருந்தது விசாரணையில் அம்பலம். திருமணமான 7 நாட்களில் கணவன் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? நவம்பர் 20ஆம் தேதி பரசராம்பூர் கிராமம் வழியா அனீஸுங்கிற இளைஞர் நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ முகமூடி அணிஞ்சிட்டு பைக்ல வந்த 2 பேரு அனீஸ் கிட்ட லிப்ட் கேட்டு இருக்காங்க. அடுத்து அனீஸ் சுதாரிக்கிறதுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்த அந்த நபர்கள் அவரை கண்மூடித்தனமா சுட்டு கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கடுத்து கொலையாளி யாருன்னு தெரிஞ்சுக்க சுற்றுவட்டார ஏரியாவில் உள்ள மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணிருக்காங்க போலீஸ். அப்போ பைக்ல வந்த 2 பேரு அனீஸை சுட்டு கொன்னுட்டு தப்பிச்சு போன காட்சி பதிவாகி இருந்துச்சு. உடனே அந்த பைக் நம்பரை ஆய்வு பண்ண போலீஸ் அதை வச்சு கொலையாளிகளை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுபடி ரிங்குங்கிற நபரோட வீட்டுக்கு போன போலீஸ் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு தங்களோட கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. பீகார்ல உள்ள பரசராம்பூர் பகுதியைச் சேர்ந்த ரக்ஷானாவும் இளைஞர் ரிங்குவும் ரொம்ப நாளா உயிருக்குயிரா காதலிச்சுட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒன்னா பார்க், பீச், ஹோட்டல்ல எல்லா இடங்களையும் ஊர் சுத்திட்டு இருந்தாங்க. இதுக்கடையில இவங்களோட காதல் விவகாரம் காதலி ரக்ஷானாவோட வீட்டுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால கடும் கோபமான ரக்ஷானாவோட பெற்றோர், நம்ம குடும்பத்துக்கு லவ் எல்லாம் செட் ஆகாது, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னா நம்ம சொந்தக்காரங்களே நம்மள மதிக்க மாட்டாங்க, நாங்க 2 பேரும் வெளியில தலை காட்டவே முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு ரக்ஷானா, ரிங்கு ரொம்ப நல்ல பையன், அவன் என்ன நல்லா பார்த்துப்பான்னு, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ரிங்கு கூடத்தான்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க. ஆனா ரக்ஷானாவோட பெற்றோர், நீ மட்டும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நாங்க உயிரோடையே இருக்க மாட்டோம்னு சொல்லி அழுதுகிட்டே மகளோட காலில் விழுந்து காதலை கைவிட சொல்லி கதறி இருக்காங்க. இதை கேட்டு மனம் நொந்து போன ரக்ஷனா எந்த ஒரு முடிவையும் எடுக்காம வீட்டுல சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுபடி அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே ரக்ஷானாவுக்கு அனீஸுங்கிற இளைஞர் கூட கல்யாணமாகி இருக்கு. ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் ரிங்கு கூட தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க ரக்ஷானா. மனைவி வேற ஒரு இளைஞர் கூட உறவுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அனீஸ் தன்னோட மனைவி கிட்ட பிரச்சனை பண்ணி இருக்காரு. நீ லவ் பண்ண விஷயத்த எதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லல, நம்ம 2 பேருக்கும் இப்ப கல்யாணம் ஆகிருச்சு, இனிமே ரிங்கு கூட பேசுறத நிறுத்திக்கோ, அப்படி இல்லைன்னா உன்னை உயிரோடவே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. அதுக்கு ரக்ஷானா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அடுத்து கணவன் வீட்டுல இல்லாத நேரத்துல தன்னோட காதலர் ரிங்குக்கு போன் பண்ண ரக்ஷனா, நம்ம லவ் மேட்டர் அனீஸுக்கு தெரிஞ்சிருச்சு, நேத்து நைட்டு அவன் என்ன சரமாரியா அடிச்சுட்டான்னு சொல்லி இருக்காங்க. இதனால கோபத்தோட உச்சத்துக்கே போன ரிங்கு, நீ கவலைப்படாத, உன்னை அடிச்ச அனீஸை நான் சும்மா விட மாட்டேன், அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம வேற எங்கேயாவது போயிட்டு நிம்மதியா வாழலாம்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு ரக்ஷானாவும் ஓகே சொல்ல சிறுவன் ஒருத்தனை கூட சேர்த்துக்கிட்டு கொலைக்கு திட்டம் போட்டு இருக்காரு ரிங்கு. சம்பவத்தன்னைக்கு அனீஸ் தன்னோட வீட்டு பக்கத்துல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ அங்க பைக்ல வந்த ரிங்குவும் அந்த சிறுவனும் அனீஸ் கிட்ட லிப்ட் கேட்கிற மாதிரி பேச்சு கொடுத்திருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அனீஸ சரமாரியா சுட்டு கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இளைஞர் ரிங்குவையும் ரக்ஷானாவையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.
கணவனுடன் ஏற்பட்ட தகராறில் தனியாக வீடெடுத்து வசித்து வந்த பெண். சேர்ந்து வாழலாம் என கூறி மனைவியை அழைத்த கணவன். உயிரே போனாலும் உன்னுடன் சேர்ந்து வாழ மாட்டேன் என திட்டவட்டமாக கூறிய மனைவி. ஆத்திரத்தில் கணவன் செய்த படுபாதக செயல். நடந்தது என்ன? சாயங்கால நேரம். அக்கா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க பாப்போம்னு யதார்த்தமா வீட்டுக்கு வந்திருக்காங்க பக்கத்து வீட்டு பெண். வாசல்ல கால் எடுத்து வச்சதுமே அக்கா அக்கான்னு 4-5 முறை கூப்பிட்டும் உள்ள இருந்து எந்த சவுண்டுமே வரல. ஒருவேளை கதவை திறந்து வச்சுட்டு அக்கா வெளியே எங்கேயாவது போயிருக்காங்களோன்னு சந்தேகத்தோடவே வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ வீட்டுக்குள்ள சாய்வாணியும் அவங்களோட 11 வயசு மகளும் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட 2 பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஆனா போற வழியிலேயே சாய்வாணி உயிரிழந்துட்டாங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் படுகாயங்களோட ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருந்த சிறுமி கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணைக்கு அப்புறம்தான் குடும்ப பிரச்சனையில நடந்த கொடூர சம்பவத்தை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. தெலங்கானா மாநிலம் கம்மம் சேர்ந்த பிரபாகருக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த சாய்வாணிக்கும் 15 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு. இந்த தம்பதிக்கு 11 வயசுல ஒரு மகளும் 9 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. லாரி டிரைவரான பிரபாகர் ஒழுங்கா வேலைக்கு போகாம குடியும் கும்மாளமுமாகவே இருந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களோட கல்விக்காகவும் வீட்டு செலவுக்காகவும் மனைவி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருந்த காசை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்துருவார். மனைவியோட காசுல மூக்கு முட்டை குடிச்சிட்டு அதே மனைவிய தகாத வார்த்தைகளால பேசி அடிச்சு ரகல பண்ணியிருக்கான் கணவர் பிரபாகர். இதுக்கிடையில மனைவியோட நடத்த மேல பிரபாகருக்கு சந்தேகம் வந்திருக்கு. குடி போதையினால வீட்டுல ஏற்பட்ட பிரச்சனை போய் கடந்த சில நாட்களா மனைவியோட நடத்த மேல சந்தேகப்பட்டு பிரபாகர் சண்டை போட்டு இருக்கான். இதனால பிள்ளைங்களை கூட்டிட்டு கணவரோட வீட்டுல இருந்து வெளியேறின சாய்வாணி வாடகைக்கு வீடு எடுத்து பிள்ளைகளோட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. கடந்த சில மாசமா கணவனை பிரிஞ்சு தனியா வீடு எடுத்து இருந்த சாய்வாணிக்கு பிரபாகர் போன் பண்ணி பார்த்திருக்கான். ஆனா மனைவி சாய்வாணி அந்த போனை அட்டெண்ட் பண்ணாம இருந்திருக்காங்க. இதனால கடுப்பாகி சாய்வாணி குடியிருக்கிற வீட்டுக்கு போய் தகராறு பண்ணின பிரபாகர் தங்கூட வீட்டுக்கு வர சொல்லி கேட்டிருக்கான். ஆனா இனிமே உன் கூட என்னாலையும் என் பிள்ளைகளாலையும் வாழ முடியாதுன்னு சாய்வாணி திட்டவட்டமா சொல்லி விரட்டி விட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மது போதையில மறுபடியும் சாய்வாணியோட வீட்டுக்கு போன பிரபாகர் என் கூட வந்து வாழ மாட்டேன்னு சொன்ன நீ இந்த உலகத்திலேயே வாழக்கூடாதுன்னு சொல்லி சாய்வாணிய கீழே தள்ளி அவங்களோட நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்து கத்தியால கழுத்த சரமாரியா அறுத்திருக்கான். தாக்குதலை தடுக்க வந்த 11 வயசு மகளோட கைகளையும் முதுகுலையும் கத்தியால சரமாரியா தாக்கி இருக்கான். அதுல சிறுமியோட கைவிரல் துண்டா வந்து விழுந்திருக்கு. 8 வயசு மகன் பாட்டி வீட்டுக்கு போயிருந்ததால தப்பிச்சிருக்கான். சாய்வாணி இருக்கிற ஏரியாவுல அவ்வளவு ஆள் நடமாட்டம் இருக்காதுன்னு சொல்லப்படுது. அதனால இந்த கொடூர சம்பவம் யாருக்குமே தெரியாம இருந்திருக்கு. பக்கத்து வீட்டு பெண் யதார்த்தமா சாய்வாணி வீட்டுக்கு போய் பார்த்தப்பதான் இந்த கொடூர சம்பவமே தெரிய வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற 11 வயசு சிறுமி கிட்ட நடத்தின விசாரணையில தான் இந்த கொலைக்கான காரணம் தெரிஞ்சிருக்கு. மனைவியை கொலை பண்ணிட்டு தலைமறைவா இருந்த பிரபாகரை செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ண போலீஸ் அவனை மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. இரவு நேரத்தில் ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருந்த இளைஞரின் மொபைலுக்கு வந்த மர்ம லிங்கை கிளிக் செய்த இளைஞருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. 85 லட்சம் ரூபாயை மோசடி செய்த மகாராஷ்டிர கும்பல். இளைஞர் ஏமாற்றப்பட்டது எப்படி? நடந்தது என்ன?
நண்பகல் நேரம் இளைஞர் ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட் பேப்பரோட சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கார். அப்போ அங்கிருந்த போலீஸ், சார் என்ன ஆச்சு, எதுக்கு ஒரே பதற்றமா இருக்கீங்கன்னு அந்த இளைஞர்கிட்ட கேட்டிருக்கார். அதுக்கு அந்த இளைஞர், ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்ண சொல்லி என்கிட்ட இருந்து 85 லட்சம் ரூபாயை மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். உடனே அந்த புகாரை வாங்கின போலீஸ் மோசடி நபர்களை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. தூத்துக்குடியை சேர்ந்த இளைஞர் நைட் நேரத்துல Facebook யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார். அப்போ Facebookல அவருக்கு ஒரு லிங்க் வந்திருக்கு. இதை பார்த்து அந்த இளைஞர் அந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இணைக்கப்பட்ட அந்த இளைஞரை மகாராஷ்டிராவில் உள்ள சந்தீப் சயாஜிங்கிற நபரும் சோபன் சச்சுங்கிற நபரும் தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு ட்ரேடிங் செயலியோட லிங்க் அனுப்பின அந்த 2 பேரும் இந்த ஆப்ல முதலீடு பண்ணா நீங்க கூடிய சீக்கிரத்துல பெரிய பணக்காரரா ஆகிரலாம்னு பிரெயின் வாஷ் பண்ணி இருக்காங்க. நிறைய பேரு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதிக பணம் சம்பாதிச்சு பெரிய பணக்காரர்களா மாறி இருக்காங்கன்னு சொல்லி சில போலி ஆதாரங்களையும் காட்டி அந்த இளைஞரை நம்ப வச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த இளைஞர் முதல்ல 50,000 ரூபாயை அந்த ஆப்ல முதலீடு பண்ணி 1 லட்சம் ரூபாய் வரை லாபம் பார்த்ததா கூறப்படுது. போட்ட பணத்தை விட அதிக லாபம் கிடைச்சதை பார்த்து அந்த இளைஞருக்கு பணத்தாசை இன்னும் அதிகமாக இருக்கு. இதனால அடுத்தடுத்து அந்த இளைஞர் பணத்தை போட்டுக்கிட்டே இருந்திருக்கார். அப்போ அவருக்கு போட்ட பணத்தை விட டபுள் மடங்கு லாபம் கிடைச்சிட்டு இருந்த நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவருக்கு லாபம் வரவே இல்லை. இதனால சந்தேகமடைஞ்ச அந்த நபர் சந்தீப் சயாஜிங்கிற நபருக்கும் சோபன் சச்சுங்கிற நபருக்கும் போன் பண்ணி பேசியிருக்கார். அப்போ நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, அடுத்த மாசம் உங்க அக்கவுண்ட்ல கரெக்டா பணத்தை போட்டுருவோம்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அதை நம்பாத அந்த இளைஞர் சந்தீப் கிட்டையும் சோபன் கிட்டையும் கேள்வி மேல கேள்விகளை கேட்டிருக்கார். அப்போ திடீர்னு போன் கட் ஆகியிருக்கு. அதுக்கடுத்து மறுபடியும் அந்த இளைஞர் மோசடி கும்பலுக்கு போன் பண்ணி பார்த்திருக்கார். அப்போ போனை யாருமே எடுக்கல. அதுக்கப்புறமும் தொடர்ந்து போனை ட்ரை பண்ணி பார்த்திருக்கார். அப்போ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. இதனால அதிர்ச்சி அடைந்த அந்த இளைஞர் தான் ஏமாற்றப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லா விஷயங்களையும் போலீஸ் கிட்ட சொல்லி இருக்கார். இளைஞர் கொடுத்த புகாரை வச்சு அந்த இளைஞர்கள் சந்தீப் சயாஜி சோபன் சச்சுவோட செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல 2 பேரும் மகாராஷ்டிராவில் உள்ள அகமது நகர் பகுதியை சேர்ந்தவங்கன்னு தெரிய வந்திருக்கு. உடனடியா சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி தூத்துக்குடிக்கு அழைச்சிட்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. ஆன்லைன்ல முதலீடு பண்ணா அதிக லாபம் கிடைக்கும்னு வரும் விளம்பரங்களை நம்பி அந்த லிங்குகளை யாரும் கிளிக் செய்ய வேண்டாம்னு, இது மாதிரி யாரும் உங்களை ஏமாத்த பார்த்தா உடனடியா சைபர் கிரைம்ல புகார் அளிக்கணும்னு சைபர் கிரைம் போலீசார் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. வழக்கம் போல் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் சாக்கு மூட்டையில் இருந்த பெண்ணின் சடலத்தை பார்த்து அதிர்ச்சி. பக்கத்திலேயே சுவற்றில் சாய்ந்தவாறு உறங்கிக் கொண்டிருந்த முதியவரை எழுப்பி விசாரித்த காவல்துறையினர். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். பெண்ணை கொடூரமாக கொன்று சாக்கு மூட்டையில் கட்டியது யார்? கொலைக்கான பின்னணி என்ன? அதிகாலை நேரம் தூய்மை பணியாளர்கள் வழக்கம் போல சாலைகள்ல உள்ள குப்பைகளை அகற்றிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வீட்டு வாசல்ல 60 வயசு மதிக்கத்தக்க முதியவர் ஒருத்தர் செவுத்துல சாஞ்சு தூங்கிட்டு இருந்தார். அவருக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய சாக்கு மூட்டை ஒன்றும் இருந்திருக்கு. அதை பார்த்த தூய்மை பணியாளர்கள் சார்னு முதியவரை தட்டி இருக்காங்க. ஆனா முதியவர் எழுந்துக்கிற மாதிரி தெரியல. அதனால பக்கத்துல இருந்த சாக்கு மூட்டையை திறந்து பார்த்த தூய்மை பணியாளர்கள் அரண்டு போய் நின்று இருக்காங்க. ஏன்னா அந்த சாக்கு மூட்டைக்குள்ள ஒரு பெண் சடலமா கிடந்திருக்காங்க. உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்ல அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க அந்த பெண்ணோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு தூக்கத்துல இருந்த முதியவர் மேல தண்ணீரை ஊத்தி எழுப்பின போலீஸ் சாக்கு மூட்டையில இருந்த பெண்ணோட சடலத்தை பத்தி விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களை யாரு கொன்னாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வந்துச்சு. கேரள மாநிலம் எர்ணாகுளத்துல உள்ள கோந்துருத்து பகுதியை சேர்ந்தவர் தான் இந்த 60 வயசான முதியவர் ஜார்ஜ். இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. மகன் கல்யாணமாகி லண்டன்ல செட்டில் ஆகிட்டார். மகள் கோட்டயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க.
கோந்துருத்துல உள்ள வீட்டுல ஜார்ஜும் அவரோட மனைவியும் மட்டும்தான் வசிச்சுட்டு இருந்தாங்க. வாரத்துக்கு ஒருமுறை ஜார்ஜும் அவரோட மனைவியும் கோட்டயத்துல உள்ள மகள் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்களாம். அதே மாதிரி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜார்ஜ் தன்னோட மனைவி கூட கோட்டயத்துல உள்ள மகள் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படி மகள் வீட்டுக்கு போன ஜார்ஜ் மனைவியை அங்க விட்டுட்டு தனியா வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ வீட்டுக்கு வர்ற வழியில ஒரு ஹோட்டலுக்கு போய் டீ குடிச்ச ஜார்ஜுக்கு பாலியல் தொழில் பண்ற பெண் ஒருத்தவங்க அறிமுகமாகி இருக்காங்க. அவங்க கிட்ட டீல் பேசின ஜார்ஜ் அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கார். ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்ச 2 பேரும் அதுக்கப்புறம் தனிமையில இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த பெண் ஜார்ஜ் கிட்ட பேசின தொகையை கேட்டிருக்காங்க. அப்போ பேசின தொகையை விட ஜார்ஜ் பணத்தை குறைவா கொடுத்திருக்கார். அதனால 2 பேருக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல ஆத்திரமடைஞ்ச ஜார்ஜ் வீட்டுல இருந்த இரும்பு கம்பியை எடுத்து அந்த பொண்ணோட தலையில ஓங்கி அடிச்சிருக்கார். அதுல சரிஞ்சு விழுந்த அந்த பெண் அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அந்த பெண் உயிரிழந்ததும் பதறிப்போன ஜார்ஜ் சடலத்தை அப்புறப்படுத்த திட்டம் போட்டிருக்கார். அதுக்காக அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட போய் தன்னோட நாய் செத்து போயிருச்சு, அதை அப்புறப்படுத்துறதுக்கு சாக்கு மூட்டை இருந்தா கொடுங்கன்னு கேட்டிருக்கார். ஆனா யார்கிட்டையும் சாக்கு மூட்டை இல்லாததால பக்கத்துல உள்ள கடைக்கு போய் ஒரு பெரிய சாக்கு மூட்டையை வாங்கிட்டு வந்த ஜார்ஜ் அதுல அந்த பொண்ணோட சடலத்தை திணிச்சு கயிறால கட்டிட்டு அதை தூக்கிட்டு போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தூக்கி வீசுறதுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி வீட்டுல இருந்து சடலத்தை தூக்கிட்டு போன ஜார்ஜ் மது போதையில சடலம் திணிக்கப்பட்டிருந்த சாக்கு மூட்டையை கீழே போட்டுட்டு சுவத்துல சாஞ்சு தூங்கிட்டார். மறுநாள் காலையில அந்த வழியா தூய்மை பணியாளர் ஒருத்தர் வந்தப்பதான் இந்த கொடூர சம்பவமே தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு முதியவர் ஜார்ஜ் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையா வச்சு அவர் மேல வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் ஜார்ஜை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.